सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. விஸ்வதாசநாம ஸ்தோத்திரத்துல முதல் 9 நாமங்கள் கொண்டதான முதல் ஸ்லோகம். விஷ்ணுங்கிற பதத்துக்கு விஷதீதி விஷ்ணு அப்படின்னு அர்த்தத்தை பார்த்தோம். விஷதீனா பிரவிசதி உள்ள கூறுகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் பொருளையும் செய்து அப்பொருள்களுக்குள்ள தான் உள்ள பூந்திருக்கார். அதனால அவருக்கு விஷ்ணுன்னு பேரு. விஸ்வம்னு பேரு. உலகமாக இருக்கிறதுனால விஸ்வம், உலகத்துக்குள்ள பூந்திருக்கிறதுனால விஸ்வம். கூறுவதற்கு முன்னால உலகத்துல வெளியில இருந்த, அதனால என்ன தெரியுது, பொருளுக்கு வெளியில இருந்த பொருளுக்குள்ள பூந்திருக்கார், பொருளாகவும் ஆனார். ஆகையால் அந்த பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, உள்ளும் பொருளும் வெளியிலையும் எங்கும் இருக்கார் பரமாத்மா. அதனால சர்வ வியாபகம் எனக்கூடியதான அம்சமும் தெரிஞ்சது. இப்ப பொருள்களுக்குள்ள போட்டுருக்க, பொருள்கள் எல்லாம் அவருக்குள்ளேயே இருக்கு. சகல விதமான பதார்த்தங்களும் அவருக்குள்ள இருக்கு. ஏன் விஸ்வரூபம் காமிக்கும் பொழுது எல்லா பதார்த்தமும் அவர் வயத்துல இருக்கிறதாக காமிச்சிருக்கார். கிருஷ்ணனா இருக்கும் பொழுது எல்லா பொருளும் அவருள்ள இருக்கிறதாக, அவர் வாக்குக்குள்ள இருக்கிறதாக காமிச்சிருக்கார். அப்ப காரியம் எல்லாம் காரணங்களுக்குள்ள இருந்தது, காரணம் எல்லாம் காரியத்துக்குள்ள பூந்து கொண்டிருக்கு. உபய விதமாகவும் அவருக்கு பிரவேசம் உண்டு. இதெல்லாம் அவதார விசேஷங்களில் வாமனராக இருக்கும் பொழுது தான் தன்னுடைய 3 அடி எடுத்து கேட்டு 3 அடிகள்னால் உலகத்தை எல்லாம் பரவி உலகம் முழுக்க வியாபித்து விட்டார். ஆகையால் அவருக்கு விஷ்ணுன்னு பேர் தெரியும். சுக்கராச்சாரியர் தானம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்குள்ள கமண்டலத்துக்குள்ளேயும் பூந்துண்டு எல்லாத்தையும் பண்ணினார். ஆகையால் விஷ்ணு. இப்படி அநேக நாமாக்கள் அநேக அர்த்தங்கள்ல அந்த நாமாவுக்கு சொன்னோம். அதற்கு மேல ஓங்கார வடிவமாக இருக்கார் என்கிறது சொன்னோம். இந்த சகஸ்நாமம் பார்க்கும் பொழுது ஓங்காரத்தை முதல்ல சொல்லி சொல்லணும். ஓம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரா அப்படின்னு. ஓம் என்று சொல்றது மட்டுமில்லை, அந்த ஓம் என்கிறது பிரபஞ்ச காரணீபூதமான பிரம்மஸ்வரூபம் என்று அறியணும். இந்த ஓங்காரமானது வேதங்களுக்கு முதலிலும் கடைசியிலும் இருக்கிறது. யோ வேதாத உஸ்வர புரோக்தோ வேதாந்தேத பிரதிஷ்டிதா. வேதத்தினுடைய ஆதியிலும் ஓங்காரம் இருக்கு, வேதங்கள் முடியும் பொழுதும் ஓங்காரம் இருக்கு. அந்த ஓங்காரமானது எல்லா சப்தஸ்வரூபத்திலையும் ஊடுருவி நிற்கிறது. கா பா யா எதை சொன்னாலும் அகாரம் சொல்லணும். அந்த அகாரோவை சர்வாவாத்வம் திருண்ணா அப்படின்னு. எப்படி ஆன இலைக்குள்ள தட்டினா அந்த நரம்புகள் எல்லாம் எப்படி வியாபிச்சிருக்கோ அதே மாதிரி சகல பிரபஞ்சத்திலையும் வாங்மயம் முழுக்க எழுத்துகள் எல்லாமே சவுண்ட் எல்லாத்துலயும் இந்த அகாரம் இருக்கு. அந்த அகாரம் ஓங்காரத்துல முதல் மாத்திரையாக இருக்கு. அகார உகாரம் அகாரம் 3 சேர்ந்தால் ஓம் எனக்கூடியதான நிலையானது ஏற்படுகிறது. அந்த அகார உகாரம் அகாரங்கள் நம் நிலையில் நம்மிடத்துல இருக்கு. இந்த ஜீவனுடைய ஸ்வரூபத்துல இருக்கு. ஜீவன் சொன்னா நாமன்னு வச்சு போப்பார். மனிதர்களுக்கு எல்லோருக்கும் 3 நிலைகள் இருக்கு. ஒரு நிலையில்
19 உருப்படிகளால உலகத்தை அனுபவிக்கிறோம். 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், அத்தனையும் சேர்ந்து 19. இதை பண்ணுவோமா அது பண்ணுவோமா எனப்பொழுது மனசு, இதை பண்ணுவோம் எனக்கூடியதான தீர்மானம் வந்தால் அதற்கே புத்தி என்று பெயர். நான் செய்கிறேன் என்று நினைத்தேனையானால் அதற்கு அகங்காரம் என்று பெயர். செய்ததான பொருளை மனதில் ஞாபகம் வச்சுக் கொண்டிருக்கிறது சித்தம்னு பேரு. இப்படி 19 பதார்த்தங்கள். இந்த 19 பதார்த்தங்களையும் மாற்றி மாற்றி உபயோகிக்கக்கூடியதான நிலைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கும் நிலை என்று பெயர். இவைகளை எல்லாம் மானசிகமாக பண்ணும் பொழுது அதற்கு சொப்ன நிலை என்று பெயர். இவைகள் உபயோகப்படுத்தாமல் கேவலமான பிராணம் மட்டும் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதான நிலைக்கு தூக்கம் என்று பெயர். இந்த 3 நிலைக்கு அகார உகார மகாரங்களாக இருக்கு. இவைகளுக்குள்ள உலகத்தில் நாம் சஞ்சரிக்கும் நிலையா இருப்பதனால் அதுக்கு விஸ்வம் என்று பெயர். காரணம் இருக்கும் பொழுது உலகத்துல தானே, உலகத்துல ஒரு ஏகதேசத்துல இருங்கள் போறோம். உலகம் முழுக்க நீங்களே இருக்கணும். மகாவிஷ்ணு தான் உலகம் முழுக்க இருப்பார். நீங்க உலகத்துல ஒரு மூலையில தான் இருப்பீங்க. ஒரு மூலையில இருந்தாலும் உலகம் தான் சார் பெயர். கத்திரிக்காய் கறிக்காய் கிண்டி சாப்பிடக்கூடாது அமாவாசை. ஆனா ஒரு துண்டு சாப்பிட்டாலும் சாப்பிட்டா மாதிரி தானே. முழுக்க ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடணுமா என்ன? இல்ல, கொஞ்சம் சாப்பிட்டாலும் சாப்பிட்டா மாதிரி தான். அதே போல உலகத்துல ஏகதேசத்துல இருந்தாலும் இருந்தா போல. அது மாதிரி இந்த உலகத்துல இந்த விஸ்வம் எனக்கூடியதான ஸ்வரூபம் ஜாகிரத நிலையில இருக்கு. ஆகையால் அகார உகார மகாரங்கள் இந்த ஓங்கார வடிவமாக வேதங்கள் எல்லாம் ஓங்காரத்திலிருந்து வெளியில வந்தது. ஏன்னா இந்த சப்தங்கள் எல்லாம் பிரளய காலத்துல எல்லாம் ஓங்காரத்துல ஒன்னா அடங்கி போயிடுது. அந்த ஓங்காரத்தை அடுத்த கல்பத்தில் ஹிரண்யகர்ப்பருக்கு பிரம்மதேவனுக்கு சொன்னார். யோ வேத முதல்ல யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், முதல் பிரம்மத்தை தயார் பண்ணினார். யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை, ஆருக்கு வேதங்களை சொல்லி கொடுத்தார். எப்படி வேதங்களை சொல்லி கொடுத்தார்? ஓங்காரத்தை சொல்லி கொடுத்தார். அந்த ஓங்காரத்துல இருந்து தீவிரம் பண்ணிட்டார். அதுதான் உங்களுக்கும் பண்றது. உபநயன காலத்துல ஓம் பூர்வ அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திரத்தை சொல்லி தரானோ இல்லையா? அந்த வேதங்களுக்கெல்லாம் சாரமானது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்துக்கு சாரமானது ஓம் பூஹு புவஹா எனக்கூடியதான 3 வியாகிருதிகள். அந்த வியாகிருதிகளுக்கு சாரமானது ஓங்காரம். ஆகையால் தான் நீங்க ஓங்காரத்தை சொல்லி வியாகிருதிகளை சொல்லி அப்புறம் காயத்ரி மந்திரத்தை சொல்லு. வெறும் தத்துவ மட்டும் சொல்லல. நியாயமா காயத்ரி மந்திரத்துக்கு 24 அக்ஷரங்கள். சதுர்கம் சத்யக்ஷரா காயத்ரி அப்படிதானே பிரதிஜை பண்றேன். நான் காயத்ரி மந்திரத்தை சொல்றேன். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு விஸ்வாமித்திரர் எனக்கூடியவர் முனிவர், காயத்ரி எனக்கூடியதான சந்தரு பரமாத்மா தேவதா அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் பீஜ சக்திகள்லாம் சொல்லி சப்தவிதான்பட்டா தியானமா இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில் சொல்றேன் சொல்லல சார். ஏன்னா இந்த காயத்ரி மந்திரத்துக்கு சாரமானது 3 வியாகிருதிகள். அந்த வியாகிருதிகளுக்கு சாரமானது ஓங்காரம். ஆயால் எசன்ஸோட பண்ணிட்டு இருக்கு நீங்க காயத்ரி மந்திரத்தை. 24 அக்ஷரங்களா இருந்த போதிலும் இன்னும் சில அக்ஷரங்களை சேர்த்து நீங்க சொல்லி கொண்டிருக்கேன். இப்படி அந்த ஓங்காரம் தான் எல்லாவற்றையும் அடிப்படை. ஓங்காரத்திலிருந்து வியாகிருதிகள், வியாகிருதியிலிருந்து காயத்ரி மந்திரம் இப்படி வந்தது. அந்த காயத்ரி மந்திரத்திலிருந்து வேதங்கள்லாம் வந்தது. வேதங்கள் எல்லாம் என்ன சொல்றது? உலகத்தில் இருக்கிற பொருள்களை சொல்றது, கர்மாக்களை சொல்றது, உபாசனங்களை சொல்றது, வேதாந்தங்களை சொல்றது, பரம்பொருளை சொல்றது. ஆகையால் வேதம் எல்லாவற்றையும் சொல்றது. இவைகளுக்கு மூலமாக இருக்கக்கூடியது அந்த ஓங்காரம். மறுபடியும் பிரளய காலத்துல என்ன ஆகுது? இவைகள் எல்லாம் இந்த சப்தங்கள் எல்லாம் வேதங்கள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் என்ன ஆகுது? ஓங்காரத்துல அடையுது. ஆகையால் விஸ்வங்கிற பதார்த்தம் ஓங்காரத்துக்கும் பொருந்தும். வேதங்கள் எல்லாம் ஓங்காரத்துக்குள்ள இருக்கு. ஓங்காரத்துல இருந்து வேதங்கள்லாம் இருக்கு. வேதங்கள் எல்லாத்தையும் பொறுத்திருக்கு. பூண்டு கொண்டிருக்குங்கிற அர்த்தத்துல இத்தனையும் சொன்னோம். இதனால என்ன? இந்த ஓங்கார வடிவமா இருக்கக்கூடியதான பரம்பொருளை நாம் தியானம் பண்ணும் பொழுது உலகமெல்லாம் சமமாக இருக்கு எனக்கூடியதான எண்ணத்தில் தியானம் பண்ணணும். கோபாதிகளை விட்டு தியானம் பண்ணணும். விட்டு நாம் படிக்கிறதுக்கு முன்னால ஓம்னு சொல்லும் பொழுதே
உலகம் முழுக்க சமமான பரமாத்மா எங்கும் நிற்கிறார், எங்கும் வியாபித்திருக்கார் எனக்கூடியதான எண்ணத்தை மனதில் தரித்து அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்கணும். சஹஸ்ரநாமம் படிக்கிற வரைக்கும் இந்த எண்ணமே இல்லை, விஷ்ணுதான் நல்லதுதான் போராது. ஆனா என்ன பண்ணணும், முதல்ல ஒரு செகண்ட் உலகம் முழுக்க பகவான் இருக்கார், ஆகையால் எல்லாம சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வச்சுட்டு அப்புறம் படிக்க விஷ்ணு விஷ்ணுக்காரா படிக்கும். இப்படிங்கிறதுக்காக தான் ஓங்காரத்தை முதல்ல சொன்னார் அப்படிங்கிற வரைக்கும் பாரு. இதுல பகவான ஆராதனம் பண்றது என்ன விசேஷமான ஒரு ஆராதனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு புஷ்பங்கள்னால துளசியினால பூஜை பண்றது வசதி. அந்த துளசியினால பக்தியோட பகவான் பாதத்துல 2 துளசியை வச்சோம்னா அமிதமான ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் பகவான், மன நிம்மதியை கொடுப்பார். அது அப்படி இருக்கட்டும். ஆனா நிஜமான ஆராதனை என்ன? சமஸ்தம ஆராதனமச்சுதஸ்ய. பகவானுக்கு ஆராதனம் சர்வம் கல்விதம் பிரம்மா சஞ்சராணி சாந்த உபாசீதா. உலகம் எல்லாம் பரம்பொருள் தான், ஏற்றத்தாழ்வற்றதான பதார்த்தங்கள் எல்லாமே பரம்பொருள் தான். எப்படி நினைக்கிறது இருக்கே, இதுதான் மிக உயர்ந்ததான உபாசனம். ஏன் இதுல உயர்வு என்ன? உபாசனத்துல உபாசனத்துக்கு பிரயோஜனம் என்ன? பலம். கேட்காத பலம். பலம் நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் கிடைக்கும். சார் 1000 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் தான் கொடுப்பார். 10,000 ரூபாய் கொடுங்க, அவ்வளவுதான் கொடுப்பார். 1 கோடி கொடுங்க, அவ்வளவுதான் கொடுப்பார். நீங்க வெறுமன ஏதாவது கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்ப எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக கொடுத்துட்டே இருப்பேன். வாஞ்சிதாதே அதிக பலப்பிரதாத்ரி தவகி சரணாவேவ நிபுணம் வாஞ்சா சமதிகம் கேட்ட மாத்தியம். அதே விதமாகத்தான் இந்த உபாசனைக்கு பலம் என்ன? எப்பப்ப உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமா தருவது, அதோட முக்தி மார்க்கத்தை அனுசந்தானம் பண்றது. இந்த 2 இங்க பலம். உபாசனைக்கு பலம் சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த சித்த சுத்தியினால தாங்கள் அறியாமலேயே ஆத்ம தத்துவத்தை அறிவது என்கிறதுல மிக சிறந்ததான ஒரு பலம். இப்பொழுது இந்த ஓங்காரத்தை, இந்த பரமாத்மாவை தியானம் பண்ணும் பொழுது புஷ்பத்தினாலையும் பலங்கள்னாலையும் தக்கதோட பூஜை பண்றதை விட மிக சிறந்ததான பக்தியை உங்களுக்கு கொடுக்கிறது. பக்தி பஜனம் சேவை. அது எப்படி? எங்கும் பரம்பொருள் இருக்கிறார், எங்கும் அங்கும் இல்லை, எல்லா பொருளையும் எங்கும் இருக்கார் அப்படின்னு அப்பரம்பொருளை நினைக்கிறது இருக்கே. அது எங்கும் எப்படி இருப்பார்? இவ்வுலகத்தை படைத்தது அவர். ஆயால் தத்வாது அதுல இருந்து பிறந்ததுனால் உலகம் அது அவர்களிருந்து பிறந்ததுனால். அதோட தனத்வாது பிறந்தது மட்டும் அதை வாழ்ந்துட்டு இருக்குது. எப்படி வாழறது? அவர் இருக்க தொட்டு வாழறது. இந்த சரீரத்துக்குள்ள பிராண ரூபமா அந்த பிராணனை பிடிச்சிட்டு இருக்காரு. ஜீவ பிராணதாரணே. கடோபனகத்துல ந பிராணேன ந பானேன மர்ஜோ ஜீவதி கஷ்டனா இதரேனது ஜீவந்தி யஸ்மின்னேதா உபாசிதௌ. வெறுமன காத்த உள்ள மூக்கு வழியா உள்ளே வழியிலேயே அனுப்பிச்சா பிராணம் இருக்காது சார். அந்த பிராணங்களை குறித்து கொண்டு இருக்கிற அதனால்தான் இந்த சரீரம் வாழுகிறது. வெறுமன பம்புல காத்து உள்ளே வழிதான் வந்து வாழ மாட்டான். அப்ப என்ன? இந்த காத்தை பொழிச்சுக்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் வேலை செய்வதனால்தான் இத்தனையும் நடக்கிறது. அந்த தத்துவனுக்கு தான் நாங்க பரம்பொருள் ஜீவன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்படிப்பட்டதான அந்த தத்துவம் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். அது காமந்து எவருபடி எல்லா ஆணோ பெண்ணோ குழந்தையோ வயதானவரோ எல்லாருக்குள்ளயும் அந்த தத்துவம் இருக்கு. அதை பார்த்து அதுதான் சமமாக இருக்கு என்று நினைப்பதற்கே பக்தி சிரத்தையோட அதுதான் பகவானுக்கு ஆராதனம். இப்ப நிஜமாக பகவான் ஆராதனம் என்ன? எல்லாவற்றையும் எல்லோரும் அவரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடைசியில எல்லா பொருளும் எங்கே சார் போறது? அவரிடத்துல போய் எந்த அடையிறது? தஜத்வாத் ததனத்வாத் நல்லத்வாத் அதனால ததனம் அப்படின்னு அந்த பரமாத்மா தான் எல்லா ரூபமா இருக்கான்னு நினைக்கிறது பார்த்தல, அந்த நினைப்பை தான் சொல்றது. சர்வத்ர சமதாமுபேத்ய சர்வஸ்வமாராதனமச்சுதஸ்ய அப்படின்னு இத சொல்றதுக்காக தான் ஓங்காரத்தை நாம் முதல் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த பரமாத்மா அச்சுதனாக இருந்து கொண்டு
உலகத்தை எல்லாம் வியாபித்து இருக்கிறார், உலகத்துக்குள்ள பூந்திருக்கிறார்ங்கிறதுக்கு நிறைய இடங்கள்ல புராணங்கள்ல அவைகளை சொல்றார். நைசர்கிகோமமா பிரபாவயேஷ சாமான்யா யஸ்ய யஸ்ய அச்சுதோ கிருதி. மந்திரங்கள்னால செய்யப்பட்டதில்லை, நைசர்கிகோமமா சுவாபாவிகமும் இல்லை. என்ன? அந்த அச்சுதனுடைய பிரபாவம், பகவானுடைய பிரபாவம் என்ன? பிரபாவயேஷ சாமான்யா, இதான் சாமானிய பிரபாவம். எஸ்ய எஸ்ய அச்சுதோ கிருதி, யாரார் மனசுல ஹிருதயத்துல பகவான் இருக்காரோ அவ எல்லாத்தையும் சமமாக பார்ப்பார்கள். அந்நேஷாம் யோன பாபானி சிந்தயத்யாத்மனோ யதா சத்ய பாபாகமஸ்தாத ஏஸ்வபாவன்ன வித்யதே. அந்நேஷாம் யோன பாபானி, யாரு மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பம் நமக்கு வந்த மாதிரி. துன்பம் என்கிறது சாதாரணம், உங்களுக்கும் வரலாம், இன்னொருவருக்கும் வரலாம். மற்றவர்களுக்கு துன்பம் வந்தா வேணும் சார், அவருக்கு வரணும் சார், ஜென்மாந்திருந்த என்ன பாபம் பண்ணினானோங்கிறது. நமக்கு கொஞ்சம் வந்தாலும் ஐயோ வந்துருதுன்னு கற்கிறது. துன்பம்ங்கிறது எல்லாரையும் ஒரு மாதிரிதான் பாதிக்கும். யாராவது துன்பத்தோட இருந்தா அவளுக்கு நம்ம கருணையை காட்டணும், முடிய சகாயம் பண்ணணும், இல்ல தொந்தரவு பண்ணாம இருக்கணும். அந்நேஷா அம்யோன பாபானி சிந்தயத்யாத்மனோ யதா சத்ய பாபாகமஸ்தாத ஏஸ்வபாவன்ன வித்யதே. எல்லோரும் ஒரு மாதிரி தான் என்று யார் கருதுகிறார்களோ அவளுக்கு பாபம் ஒட்டாது. ஆகையால் நமக்கு பாபம் ஒட்டாம இருக்கணும்னு என்ன பண்றது? யாராவது துன்பத்தை அனுபவிச்சு அவளுக்கு பிடிச்சி சாயம் பண்றது, இல்லைன்னா ஒட்டாம இருக்காது. அவளை வெய்யறது, அவளுக்கு விவாதம் சொல்றது, இப்படி எல்லாம் பண்ணப்படாது. கர்மண மனசா வாசா பரபீடாம் கரோதிய தத்பீஜம் ஜன்ம பலதி பிரபூதம் தஸ்ய சாதுபம். கர்மண மனசா வாசா, செயல்னாலேயோ மனசுனாலேயோ வாக்குனாலேயோ இன்னொருத்தர் ஹிம்சை பண்ணப்படாது. பரபீடாம் கரோதிய, செயல்னால ஹிம்சை பண்றதுன்னு நிறுத்திவிடும். நம்ம சாதாரணமா பண்றது இல்லை. பண்றவாளா இருந்தா எங்க வேதாந்தம் கேட்கறதுக்கு வரமாட்டேன். எப்ப வரையலோ அப்ப கர்மாவனால பண்ண மாட்டேன். ஆனா சில சமயத்துல மனசுல கொஞ்சம் கவலை இருக்கும். இந்த வாக்குனால இன்னொருத்தர வைரம் பண்ணல, இது பை பிராக்டிஸ், இதை அடக்காம இருக்கும். மனசுனாலேயே இது வாக்குனால இன்னொருத்தர வையாம இருக்கிறது பார்த்தல, அது எப்படின்னா அதை வழக்கத்துல வர வச்சுக்கணும். யாரையும் வையப்படாது, யாரிடத்துலையும் கோபத்தை காட்டப்படாது. இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணினோமா நிச்சயமாக வரும். ஆனா எப்ப வரும் சார்? ஒரு 5-6 வருஷம். ஏன் சார் எப்படி சொல்றேன்? எல்லாரையும் வெட்டி 100 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டோமே. பிறந்தனையில இருந்து யாரை சொன்னாலும் வைகிறோமே. அப்ப என்ன? கோபத்தை வராமல், கோபம் வந்தாலும் அடக்கிண்டு, யாரதை சொன்னாலும் ஓஹோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறது பத்தில இந்த வழக்கம் பிராக்டிஸ் வர வச்சுக்கணும். நம்ம கோபம் வராம நடந்துக்கணும். கோபம் வராம இருக்காது, வரத்தான் வரும். மனுஷனோ ஜீவா கோபம் வரத்தான் வரும். ஆனா இந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுங்கிறது விஷயம். இன்னொருக்கும் கோபத்தை வெளிக்காட்டாம இருக்கிறது. கோபம் வர்ற சமயத்துல ஏதோ ஒண்ணு வேற ஒரு மனசுல ராமநாமாவை சொல்றதோ ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த கோபத்தை டக்குன்னு வெளியில விடாம இருக்கிறது. கோபத்தை வெளியே விடாம நீங்க இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். லோகத்துல ரொம்ப ஜனங்கள்கிட்ட உங்களுக்கு கோபம் வராம இருந்தாலே அது ரொம்ப பெரிய. ஏன்னா அதுக்கு அவளோட பிராக்டிஸ் வேண்டியது. நீங்க என்னத்தான் நினைச்சு பார்த்தேன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்தாதான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அவன் சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு பிபி ஏறிட்டு, அவன் ஒரு வார்த்தை சொன்னா இவன் 2 வார்த்தை சொல்றான். நீ ரைட்டானா அவன் உனக்கு மட்டும் தெரியுமாங்கிறான். அப்ப என்னது? அந்த கிருதம் பிரதிகர்த்தவ்யம் தர்மஸ்தனாதனா. ஒருத்தர் ஒண்ணு பண்ணினா அதுக்கு திருப்பி அடிக்கிறது, டிக்வர் டேட்டுங்கிறது ரொம்ப நாளா வந்து இருக்கு நமக்கு. ஆனா இதை நிறுத்தினோமையானால் ரொம்ப விசேஷம். அதாவது இந்த மனசுல இந்த வாக்குனால இன்னொருத்தர் சொல்றதுக்கு முன்னால மனசை அதை கைட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப பேசுறதுக்கு முன்னால மனசை என்ன பண்ணணும்? அந்த பேச்ச ஸ்கிரான் பண்ணணும். ஒரு வார்த்தை வாக்குல இருந்து வரதுன்னா அது ரைட்டா வர்றாமா அப்படின்னு அளந்து பேச கத்துக்கணும்.
இது இப்படி நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகுனா இந்த வாக்கால இன்னொருத்தர் சொந்தருக்கு பழக்கிறதுங்கிறத நினைவிடும். ஆனால் மனசுனால இன்னொருத்தரை இந்தப்படுத்துறதுன்னு பதிலா அது கண்டிப்பா யாராவது ஒண்ணு சொன்னா அவன் அவருக்கு தெரியுமா அப்படி மனசு சொல்லும், வெளியில சொல்லாது. இது சாதாரணமாக நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பெரியவர்கள் இருக்கா, நம்மளை விட பெரியவா இருக்கா, உத்தியோகத்துல நம்மளோட பெரியவனா இருக்கா, இது போல சந்தர்ப்பத்துல அவன் தப்புன்னு நமக்கு தெரிஞ்சு தப்புன்னு சொன்னாலும் நீங்க நீ தப்புப்பா அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. அந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றது, நம்ம தலையெழுந்து உங்ககிட்ட வேலை செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதே போலயே சிலது அவன் நாசமாகணும்னு நினைக்கிறோம். இந்த நினைப்பும் வரப்படாது. இதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். செயலால ஜெயிச்சுட்டோம். யாராவது அடிச்சாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கோம். யாரும் நாம அடிக்கிறது இல்லை. சந்தர்ப்பம் வந்தாலும் ஏதோ வாயம் 2 வாரத்துக்கு சொல்லிட்டு போறது. யாரும் அடிக்கிறது வாக்குனாலே செயல்னால ஒருத்தர துன்புறதுங்கிறது பண்றது இல்லை. ஆனா வாக்குனால பண்ணிட்டு இருக்கோம். வாக்குனால பண்றதை அடக்குவதற்கு கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். அது பிராக்டிஸ் நிச்சயமா அடையலாம். அது கஷ்டம் இல்லை, கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஆனா மனசுனால பண்றதுன்னு இருக்கிறதுல அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், பகவன் நாமாதான் சிறப்பு. இந்த பகவன் நாமாவை நினைச்சா என் மனசை இப்படி கண்ட்ரோல் பண்ணணும், நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பகவான் இடத்துல மனசை கொடுக்கறத தவிர வேற வழி இல்லை. அதுக்காக ஆத்மாத்மம் பிராணம் கிரகம் பூஜா தேவிடயோபோக ரச்சனா நித்ராசமாதிஸ்திதி அப்படின்னு சர்வதா சர்வகாலமும் பகவான் இடத்துல நம்ம மனசை கொடுக்கறதுனா அதுக்கு உபாயம். இப்படியான மனசினாலையும் வாக்கினாலையும் பிராணனாலையும் சரீரத்தினாலையும் அதை பரபீட பண்ணாம இருக்கிறானோ கர்மணா மனசா பாஜா பரபீடம் கரோதியா, இப்படி பண்ணாம இருக்கிறவன் அடுத்த பிறவி இருக்க மாட்டான். இதை ஏதாவது அவன் பண்ணினானே என்ன தத்தீயம் ஜன்ம பலதி, இப்படி இன்னொருத்தருக்கு துன்புறுத்தானே ஆனால் அந்த துன்புறுத்தனால இவருக்கு பாபம் வருகிறது, பாபத்தினால ஜென்மா வருது. ஒன்று பாபம் வந்தாச்சுன்னா அந்த பாபத்தை பலத்தை அனுபவிக்கிறதுக்கு மனுஷனுக்கு ஜென்மா வேணும். ஏன்னா பாப பலமானது துன்பம், துன்பமானது சரீரத்தினால அனுபவிக்கணும். அதுக்காக சரீரம் கொடுக்கணும். சரீரம் கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் 1000 சரீரத்துக்கு நம்ம தயார் பண்ணிவிடுவோம். ஆயா இது பண்ணாதீங்கோ. தத்பீஜம் ஜென்ம பலதி பிரபூதம் தஸ்யஜாதுபம், அதனால அதிகமான அசுபம் இவனுக்கு ஏற்படுகிறது. சோகம் ந பாபமிச்சாமி, ஆயா நான் என்ன பண்ண போறேன், பாபத்தை பண்ண மாட்டேன். இந்த விஷயத்தை நான் படிக்கிறப்ப நீங்க ஓம்னு சொல்றீங்க, அந்த ஓம்க்கு சங்கல்பம் இது. ஓம் என்று என்னக்கா பாபம் பண்ண மாட்டேன். சோகம் ந பாபமிச்சாமி ந கரோமி ந வதாமி வா, பாபத்தை சொல்ல மாட்டேன். இன்னொருத்தருக்கு துன்புறுத்தும் சொல்களை சொல்ல மாட்டேன், துன்புறுத்தலை செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன். சிந்தையன் சர்வபூதஸ்தம் ஆத்மன்யபிஜகேசவம், ஆயால் என்ன பண்ண போறேன், சர்வபூதஸ்தம் எல்லா பிராணிகளையும் சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான பரம்பொருளையே நினைக்க போது. ஓம்னு சொன்னா என்ன அர்த்தம், எல்லா பிராணிகளுடைய விதயத்துல இருக்கக்கூடியதான பரம்பொருளை தியானம் பண்ணுகிறேன். சர்வபூதஸ்தம் எல்லா பிராணிகளிலும் இருக்கக்கூடியதான சர்வபூதஸ்திதனான எல்லா பிராணிகளிலும் இருக்கக்கூடியதான பரம்பொருளை நான் தியானம் பண்ணுகிறேன். ஆகையால் தியானம் எதுக்கு, பரம்பொருளுக்கு. வேற எதுவும் நீங்க நினைச்சாலும் விஷ்ணுதான் சொல்லக்கூடியதான 22 நிமிடமும் நீங்க இப்படியே தியானம் பண்ண போறீங்களா இல்ல. ஆனா முதல்ல பிரதிஜை பண்ணிக்கிறேன். சரீரம் சாரீரம் மானசம் வாக்யம் தெய்வம் பூதபவம் ததா சர்வத்ர சமசித்தஸ்ய சத்யமே ஜாயதே குதஹ. சாரீரம் மானசம் வாக்யம், சரீரத்தினால செய்யப்பட்டதோ மனசினால செய்யப்பட்டதோ வாக்குனால செய்யப்பட்டதோ தெய்வம் பூதபவம் ததா, தெய்வம் ஆக்சிடென்டலா வந்ததோ, பூதபவம் மற்ற பிராணிகள்னால வந்ததோ, சர்வத்ர சமசித்தஸ்ய, ஆனா எல்லாவற்றிலையும் நான் சமசித்தனாக இருக்கேன், சமமாக பார்க்கிறேன். சமமாக பார்க்கிறேன் அர்த்தம் சமமான பரம்பொருளை பார்க்கிறேன். எல்லாவற்றையும் எந்த பரம்பொருளை பார்க்கிற எனக்கு சர்வத்ர சமசித்தஸ்ய
சத்தியமே ஜாயதே குணகுதா, எனக்கு பாபம் எங்கிருந்து வரும்? ஆயல் சமப்பத்தியம் சர்வத்த சமவஸ்தித ஈஸ்வரம், எங்கும் சமமாயிருக்கக்கூடியதான பரம்பொருளை பார்க்கிறவனுக்கு ஒரு பாபமும் ஒட்டாது. அந்த பாபம் எதுவும் அவனிடத்துல சேராது. ஏவம் சர்வேஷ பூதேஷு பக்தி நவ்யபிசாரிணி, இதான் சார் பக்தி. பக்தி பக்தின்னு தெரியல, எது ராமான்னு சொன்னல. பக்தினா என்னது? எங்கும் பரம்பொருள் இருக்கார் என்று பார்க்கிறது தான் பக்தி. ஏவம் சர்வேஷ பூதேஷு பக்தி நவ்யபிசாரிணி, மாறாத பக்தி, அசையாத பக்தி, அசைக்க முடியாததான ஒரு பக்தி, தீவிரமான ஒரு பக்தி, அந்த பக்தி. பக்தி நவ்யபிசாரிணி கர்த்தவ்ய பண்டிதை ஞாத்வா சர்வபூதமயம் ஹரிம், பண்டிதாளால அறியப்பட்டு. இந்த பக்தியை அறிவதற்காகத்தான் சாஸ்திரங்கள். இது பக்தியினுடைய சொரூபம் என்னன்னு வேதங்கள்ல என்ன சொல்ல போறதுன்னு பார்க்க போறோம். ஆயால் இந்த பக்தியை நாம் வரவழைத்துக் கொள்ளணும். பக்தி என்கிறது வேற எங்கேயும் கிடைக்காது, நீங்கதான் உண்டு பண்ணிக்கணும். எப்படி உண்டு பண்ணிக்கணும்? பக்தியை இப்படி பார்க்கணும். எங்கும் எல்லா இடத்திலையும் பரமாத்மா இருக்கிறார், ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் இருக்கிறது பரம்பொருள் தான் என்றதான நினைப்பு அப்பப்ப வருமேயானால் பக்தி தானா வரும். ஆயால் ஏவம் சர்வேஷ பூதேஷு பக்தி ரவ்யபிசாரே கர்த்தவ்ய பண்டிதை ஞாத்வா சர்வபூதமயம் ஹரிம் தாமசோபப்ரதானஞ்ச பேததண்டௌ ததாபரௌ உபாய கரிதாக்கேதே மித்ராதீனம் சாதனே. அவன் எல்லாவற்றையும் மித்திரமாக பார்க்கணும், உலகத்தை எல்லாம் நமக்கு வேண்டியவாளாக நினைக்கணுங்கிற ராஜநீதியில 4 விதமா சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்? ராஜநீதிங்கிறது ராஜாவுக்கு. அவன் மற்ற ராஜாக்களோட யுத்தம் இவை எல்லாம் வரும் பொழுது எப்படி பழகணும்? ஒரு யுத்தம் வந்தா அட் எனி டைம் அதை தடுக்கணும் என்கிறது தான் ராஜாவுடைய கண்ணோட்டமா இருக்கும். யுத்தத்துக்கு போகப்படாது, யுத்தத்தை ஜெனரலா அவாய்ட் பண்ணணும். எதற்காக அப்படின்னா யுத்தத்துல நிறைய பிராணிகள் பிராணம் போறது, அதோட மட்டுமல்ல நிறைய காசு அனாவசியமாக செலவாகுது. இப்போ சொல்ல பாருங்க, ஒரு எலெக்ஷன்னா இவ்வளவு நடக்கிறது, இவ்வளவு கோடி ஆயிடுது, தோரப்புற வேலை எலெக்ஷன் நாளைங்கிறான். எதுக்கு சம்பந்தம் நமக்கு தெரியாது, ஆனா சொல்லிட்டு இருக்க நாமளும் நம்பிட்டு இருக்கோம். விவகாரம் என்னென்ன இப்படி லோகத்துல இப்படி அனாவசியமான ஒரு செலவு தானே. எத்தனை பிராணனை விடுற, யானை குதிரை ஒட்டை எல்லாம் போறது இல்லையா? ஆயா இந்த யுத்தம்ங்கிறது கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, அவர் காமந்தகர் நீதி சாஸ்திரத்துல, கௌட்டில்யர் அர்த்த சாஸ்திரத்துல இதை பத்தி சொல்லியிருக்கார். இந்த யுத்தத்தை தடுக்கிறதுக்கும் அதுக்கெல்லாம் உபாயம், மனுஷனை ஜெயிக்கிறதுக்கு என்ன, சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு 4 உபாயம் சொல்லியிருக்கார் அந்த காமந்தக நீதி சாஸ்திரத்துல. என்னென்னது? சாம, தான, பேத, தண்டம். நல்ல வழியில அவளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு சாமானது. அப்ப இந்த காரியம் பண்ணாத, இதை பண்ணாம இருந்தா நான் உனக்கு இப்படிதான் சகாயம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு தானம்னு. முதல்ல என்ன? நல்ல வார்த்தையை சொல்லி அவளை திருப்புறது. ஆனா சத்ருவா இருக்கிறவன் நீங்க சொன்ன நல்ல வார்த்தையை கேட்பானா? கேட்க மாட்டேன். ஞாபகம் வாழ்க்கையில 2, 1 அன்சாலிசிட்டட் அட்வைசஸ் கொடுக்கக்கூடாது. நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லுவான் சில பேர். முதல்ல அதை நிறுத்தம். கேட்டாலே பேசக்கூடாது. சார் நான் எனக்கு கஷ்டமா இருக்கு, இது என்ன தெரியல, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு அவ கேட்டா அப்புறம் சொல்லுங்க. சொந்த பையனா இருந்தா சொல்லாதீங்கிறது. அப்பவும் சொல்லக்கூடாது, கேட்டாதான் சொல்றோம். ஏன்னா 16 வயசா எடுத்து வச்சியா பிராப்தே சோடச வருஷேது புத்திரம் மித்ரவதாசரேது. 16 வயசு ஆயிடுச்சுன்னா இண்டிபெண்டன்ட் போய் கேட்டா சொல்லுங்க. என்ன இருந்தா அப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, அவ கேட்கறதுக்கு முன்னால அட்வைஸ் கொடுக்கறது தப்பு. ஏன்னா அவளுக்கு ஒரு அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரம் எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியாது. நீர் யார் எனக்கு அட்வைஸ் கொடுக்கறது? எனக்கு யோசனை பண்ண சக்தி இல்லையா? என் பொசிஷன்ல நீங்க இருந்தா என்னை விட மோசமா ஒர்க் பண்ண வேண்டியதார் அப்படிப்பா.
அவனுக்கா சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் ஸ்வாம் பிரபன்னம் அப்படின்னு அர்ஜுனன் கேட்ட பிறகுதான் பகவத்கீதை சொல்ல ஆரம்பிச்சார். அசோத்யானம் வசோதஸ்வம் பிரஜாவாதம் பாஷதே எப்ப சொன்னார்? முதல்ல சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் ஸ்வாம் பிரபன்னம். ஆகையால் வாழ்க்கையில யாருக்கும் கேட்காமல் நீ பண்றது தப்புன்னு சொல்லாது. இப்படி பண்ணிருக்கலாமே சொல்லாது. அவன் கேட்ட பிறகு நான் பண்றது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டு நான் இப்படி பண்ணிட்டே இருக்கேன் நான் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி பண்ணுங்க. நபுத்தேதம் ஜனயே தஜ்ஞானம் கர்ம சங்கினாம். அவளை இப்படி தப்புன்னு சொல்லப்படாது. சார் கண்ணுக்கு எதிர்க்க உங்க கண்ணுக்கு எதிர்க்க தப்பு நடக்கிறதே உலகத்தை திருத்த நீங்க வரல ஞாபகம் கேட்டா அப்புறம் தப்புன்னு சொல்லணும். 16 வயசுக்குள்ள இருந்தா அப்ப சொல்லலாம், அதுக்கு மேல சொல்லப்படாது. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் ராஜாவா இருக்கிறவன் தன் காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக யுத்தத்தை தடுப்பதற்காக அந்த சாமா சொல்லலாம். இது இப்படி அது அப்படி. ஆனா அது சொல்றதுக்கு முன்னால அவளுடைய மனசுல ப்ரீகன்சீவ்டு நோஷன்ஸ் இருக்கு. நான் சொல்றது ரைட்டுன்னு நினைச்சதான், நான் நினைக்கிறது ரைட்டுன்னு நினைச்சதானே அவன் சொல்லிட்டு இருக்கான், அவன் பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் அவன் அந்த மார்க் எடுத்துப்பானோ இல்லையோ. ஆனா சில சமயத்துல காலம் சரியா இருந்தால், சூழ்நிலைகள் சரியா இருந்தால் அப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். முதல் உபாயம் என்ன? சாமா. அதையும் அவன் எடுத்துக்கலேன்னு வச்சுப்பான். அப்ப என்ன பண்றது? தானம், உபப்பிரதானம். நீ இது பண்ணியானால், நீ இப்படி நடந்து கொண்டேயானால் உனக்கு இந்த சகாயம் பண்ணுவேன், இவ்வளவு காசு கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது விவகாரம் தானம். இந்த ரெண்டாச்சா அப்பவும் கேட்கலன்னு சொல்லுவேன். நீ என்ன எனக்கு காசு கொடுக்கறது, நானே ஜெயிக்கிறேன் சார், நானே எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சில பேர் இருப்பா. அடம் பிடிப்பா. அவளுக்கு என்ன வேதம், அவளுக்குள்ள இன்டர்னலாக சண்டை வரும்படி பண்றது. இது கடை. அதுவும் நடக்கலன்னு என்ன தண்டம் தசகுணம் பவேது. அதுக்கப்புறம் கடைசியில என்ன பனிஷ்மெண்ட் தான். ஆகையால் அந்த பிறப்பு பண்ணக்கூடியதான காரியம் வேற ஒண்ணும் பண்ணாதுங்கிறால அது மாதிரி கடைசியில தண்டம். இப்படி சாம தான வேத தண்டங்கள், இதுதான் 4 விதமான உபாயங்கள். ஆனா இந்த 4 விதமான உபாயங்களையும் பகவான் இடத்துல நாம் சொல்லி இது மித்ராதி சாதனத்துக்கு தான் உபயோகப்படுத்தணும். அதான் சொல்ற சாமசோபிரதானஞ்ச வேத தண்டௌ ததா பரோ. சாம தானம், உபப்பிரதானம்னா தானம், வேத தண்டௌ வேதம் தண்டம் ததா பரௌ உபாய கதிதா சேதே மித்ராதீனம் சாதனே. காமந்தக நீதி சாஸ்திரத்துல சொன்ன மாதிரியும் அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டில்யர் சொன்ன மாதிரியும் அதை இவைகளுக்கு யுத்தத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்தாதீங்க. இதனால மித்ராதீன அம்ச சாதனே, மனுஷன் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணும், அதற்குதான் உபயோகப்படுத்தணும். தானேவ அகம் ந பஸ்யாமி மித்ராதீம் சாதமாக்ருதா சாத்யாபாவே மகாபாஹோ சாதனைக்கும் பிரயோஜனம். தானேவ அகம் ந பஸ்யாமி, சத்ருக்களை டீல் பண்றதுக்காக நான் இதை உபயோகப்படுத்துறது இல்லை. மித்ராதீனாம் சாதமாக்ருதா, அதனால கோபம் வர வேண்டாம். சாத்யாபாவே மகாபாஹோ, நான் எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தமும் சாத்தியமான பரம்பொருளாகத்தான் பார்க்கிறேன். ஆகையால் சாதனைக்கும் பிரயோஜனம். இதனால வேற சாதனங்கள்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சர்வதா சர்வகாலமும் பக்தியை தவிர இதெல்லாம் வேண்டியதில்லை. ஆகையால் பகவான அடையறதுக்கு சாதனம் என்ன? பக்தி. பக்தியானது ஞானமாய் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. ஆகையால் இந்த பக்தியானது ரொம்ப முக்கியம். பக்திக்கு பிரயோஜனக்கார சாதனம் என்ன? சஹஸ்ரநாம பாராயணம் அர்த்தானுசந்தான பூர்வகமாக. சர்வபூதாத்மகே தாதா ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா. சர்வபூதாத்மகே தாதா, எல்லா பிராணிகள்லையும் இருக்கார் பரமாத்மா. நீங்கள் தான் யாரை சத்ரு என்று கருதுகிறாரோ அவர்கிட்டையும் பரமாத்மா தான் இருக்கார். அவர் இல்லாத இடம் சொல்லுங்க பாக்க. சர்வபூதாத்மகே தாதா, எல்லா பிராணிகள்லையும் இருக்கக்கூடியதான அவரிடத்துல ஜெகநாதே, ஜெகத்துக்கு நாதன், அதான் ஜெகநாதன்.
ஜகத்து நாதராக இருக்கு அவரிடத்துல. ஆகையால் ஜெகநாதர். ஜகத்துக்கு நாதர்னா ஜகத்துக்கு ஹெட். ஜெகத்தெல்லாம் அவரிடத்துல எல்லாவற்றையும் கேட்கிறது. நாத்தியதேன யாத்தியதேன்னு அர்த்தம். எல்லாமும் எது வேணும் என்று நினைக்கிறதோ கருதுகிறதோ அவரிடத்தில் தான் கேட்கிறது. அவர் தான் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறவர். ஆகையால் அவருக்கு ஜெகநாதர் பேரு. ஜெகநாத ஜெகன்மயே உலகமாகவே அவர் இருந்து கொண்டிருக்கார். பரமாத்மனி கோவிந்தே. இந்த பரமாத்மா இடத்துல மித்ராமித்ர கதா விருதா. இவர் மித்ரர், இவர் சத்ரு அப்படிங்கிற கதை இங்க எல்லாரிடத்தையும் இங்கேயும் பரமாத்மா தான் இருக்கிறார். ஆகையால் இப்ப என்னாச்சு, எல்லாம் ஒரே தத்துவம் தான். இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர், நல்லவர், இவர் கெட்டவர் என்ற அபிப்பிராயம் எண்ணத்துக்கே இடமில்லை. ஜடானாம் அவிவேகானாம் அசூராணாம் அபிப்ரபோ போக்ய போகானி ராஜ்யானி தந்தி அநீதி மதாமபி. அதை தவிர உலகத்துல யார் இடத்துல காசு இல்லை, யார் இடத்துல சுகம் இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். போக்கியம் இல்லையா, போகம் இல்லையா. ஜடாலாம் ஒன்னும் தெரியாதவன், அவிவேகினாம் விவேகமே இல்லை. ஒன்றும் படிக்காதவர்கள், ஒன்றும் பேச பழக தெரியாத வாழ்க்கையும் காசு இருக்கு, வசதி இருக்கு, அவனும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான் வாழ்க்கைய. போக போக்யானி ரந்தி அநீதி மதாமதி தஸ்மாத் யதேத புருஷேஷு. அதனால என்ன பண்ணணும், புண்ணியங்களுக்காக நீங்க ட்ரை பண்ணணும். ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கான்னா அவன் புண்ணியத்தை சம்பாதிக்கணும். தஸ்மாத் யதேத புண்ணியேஷு யயிச்சேன் மஹதீம் ஸ்ரீயம். மகத்தான ஸ்ரீ. இந்த காசு மட்டும் இல்லை, காசுங்கிறது ஒரு பார்ட்டு சார். இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா அஷ்டலட்சுமி கோவில், அதுல ஒரு லட்சுமியை தான் நீங்க நினைக்கிறீங்க, தனலட்சுமியை தான் நீங்க நினைக்கிறீங்க. பணம் பணம் அதுதான் நீங்க நினைக்கிறது. மற்றதெல்லாம் தானியலட்சுமி, சௌபாகியலட்சுமி எத்தனையோ இருக்கு. அத்தனையும் இருந்தாதான் மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கும். வெறும் பணம் மட்டும் இருந்தா சந்தோஷம் இல்லை. பணம்ங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட், அவ்வளவுதான். பணத்தை வச்சுட்டு கவலைப்படுறவா இருக்கா பேர் தெரியுமா? ஆயால் வஸ்துதா பணம்ங்கிறது சாதனம், சுகசாதனம் நினைக்கிறது அது ஒரு பலம். ஆனா ஞாபகம் வச்சுங்க, மகதி ஸ்ரீயம் மன நிம்மதி. எப்பப்ப எது வேணுமோ அவைகள் அப்பப்ப கிடைச்சு மன சந்தோஷமாக பரிபூர்ணமாக இருக்கிறான் பாருங்க, அதான் மகதி ஸ்ரீயம். அதுதான் மோட்சத்தை கொடுக்கும். தஸ்மாத் எதேத புண்ணியேது. அதனால இதுக்கு நினைங்கோ, ட்ரை பண்ணுங்க. எயித்தேன் மகதி ஸ்ரீயம் எதிதவ்யம் சமத்வேஷா. சமமாக பரமாத்மாவை பார்க்கணும். எங்கும் இப்பிரிவில் சமமான பரம்பொருளை பார்க்கணும். அதுக்காகத்தான் முயற்சி பண்ணணும். மனுஷன் வாழ்க்கையில எதற்காக முயற்சி பண்ணணும்? எங்கும் இருக்கிற பரம்பொருளை நான் பார்க்கணும் எனக்கூடியதான நிலைக்கு முயற்சி பண்ணணும். எல்லா சாஸ்திரங்களுக்கும் சர்வே வேதாயத் பதமா மனந்தி பதாம்சி சர்வாணி ஜயத்வதந்தி யதி சத்தோ பிரபஜஸ்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவீணி பூமி ஏதது. மனுஷன் தெரியாத வாழ்க்கையில அவன் அடைய வேண்டியது இந்த சமமான பரம்பொருளை பார்க்க. அது இல்லாம நம்ம விஷமமாகவே ட்ரை பண்ணிட்டு, நான் தான் பணக்காரன் ஆகணும், இல்லத்திற்கு பணம் வரக்கூடாது, நான் தான் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் நல்லா இருக்கணும், இப்படியுமே நான் ஒருத்தர் பௌக்கியமா இருந்தா அடுத்தது குடிக்கல பண்ணல. இந்த அசூய வயசருக்கு ஜனமான பதார்த்தங்களுக்கெல்லாம் வயசருக்கிறது. இந்த மனுஷன் சொல்லலாம். மாம்பழம் வந்தா அந்த மாம்பழத்தை கண்ட மற்ற பழங்கள் எல்லாம் வயசருக்க நடக்கணும். என்ன பண்றது பாருங்க, அதுக்கு என்ன பண்றது? தேங்காய் என்ன பண்ணுது, அது அப்படியே உருகி வயலெல்லாம் ஜலமாயிடுதாங்க. வாழைப்பழம் நேரா இருக்கிறது அது கிராஸா வந்து போயிட்டான். என்ன பண்றது? திராட்சை பழமானது என்ன பண்ணுதா, மாம்பழத்தையே எல்லாம் சோதனை பண்றதுலேன்ட்டு அது குடிச்சு போயிட்டான். பலாப்பழம் பண்ண கிட்ட வந்தா தெரியும் செய்யுன்னு மேல முழு முள்ளா ஆயிடுதான். கிருமி பழத்துக்கு வயர் வடிச்சுடுதான். அது பாரு, இப்படி ஜடமான பதார்த்தங்களுக்கே இப்படி இருக்குமையானால் மனுஷியாளுக்கு சொல்லணுமா? ஆகையால் மனுஷன் என்ன பண்ணணும்? நாம் சமமான பரம்பொருளை இங்கு பார்க்கறதுக்காக இந்த வாழ்க்கையை செலுத்தணும். இந்த எண்ணம் நமக்கு வர்றதுக்காக தான் ஓங்காரத்தை தியானம் பண்ண சொல்றேன். ஓங்காரத்தை முதல் சொல்லுறோம். சமத்வேத சமமான நிலை வருவதற்காக எதிதவ்யம் முயற்சி பண்ணணும்.
நிர்வாணம் அப்படி சேஷ்டதா. நிர்வாணம் அப்படின்னா மோட்சம்னு அர்த்தம். வானம்னா பானம்னு பேரு. வபயோர் அபேதா சம்ஸ்கிருதத்துல. அதனால பெங்கால்னா வெங்கால்வோம், வங்கதேசம் வங்கதேசம். இப்போ பாருன்னா அந்த வபயோர் அபேதா. அதனால பானம்னு பேரு. இந்த சரீரத்துக்கு பானம்னு பேரு. அப்படி குண்ட பானலிங்க மாதிரி இருக்கா இல்லையா? அதான். அதனால நிர்வாணம் சரீரம் இல்லாதான நிலை, சரீரம் இல்லாதான பரப்பொருளை அடையும் நிலை. ஆயால் அந்த நிலை அடையிறதுக்கும் இதான் பண்ணணும். தேவா மனுஷ்யா பதவ பட்டி விருட்சரீரூபா ரூபா ரூபமேதனந்தஸ்ய விஷ்ணோர் பின்னமிவஜஸ்திதம். தேவா தேவதைகளோ மனுஷியாளோ பசுக்களோ பட்சிகளோ மரங்களோ பாம்பு முதலிய பிராணிகளோ எல்லாமே ரூபமே ஏதனந்தஸ்ய, இதெல்லாம் பரமாத்மாவுடைய வெவ்வேறு உருவங்கள். விஷ்ணோ பின்னமிவஜஸ்திதம், ஆனா வெவ்வேறாக காணப்படுகிறது. ஏதத் விஜானதா சர்வம் ஜகத்தாவர ஜங்கமம். ஓங்காரத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா இதான் அர்த்தம். ஏதத் விஜானதா சர்வம், இதை அறிந்து கொண்டவன். ஜகத் தாவர ஜங்கமம், இவ்வுலகம் அசைகிற உலகங்களோ அசையாத பொருள்களோ. திரஷ்டவ்யமாத்மவத் விஷ்ணோ, எங்க ஆத்மா எப்படியோ அப்படித்தான் எங்கும் அந்த பரப்பொருள் தான் இருக்கிறார். யதோயம் விஸ்வரூபதிருக்கு, ஏதோ கதை பேசிருக்கிறேன். யதோயம் விஸ்வரூபதிருக்கு, என உலகத்தை வடிவமாக கொண்டிருக்கிறார். அந்த உலக வடிவமானது அவருக்கு ஓங்காரத்தினால் சொல்லப்படுகிறது. ஆயால் பகவான விஸ்வம்னு சொன்னா என்னன்னா, விஸ்வத்திற்கான ஒவ்வொரு அணுவாகவும் அவர் இருக்கிறார். திரஷ்டவ்யமாத்மவத் விஷ்ணோ யதோயம் விஸ்வரூபதிருக்கு ஏவம் ஞாதேச பகவான். இப்படி யார் அறிந்து கொண்டேடையானால் ச பகவான் அநாதி பரமேஸ்வர, அநாதியான பரமாத்மா. பிரசீததி அச்சுத தஸ்மின், அங்கே சந்தோஷப்படுகிறார் அச்சுதன். பிரசன்னே கிளேச சம்சய, அவர் சந்தோஷத்தை அடைஞ்சால் எல்லா கிளேசமும் போகிறது. கிளேசங்கள் மனுஷனுடைய மனசை புரிகிறது பதில அதான் கிருஷ்ணந்தீதி கிளேசா. பழைய நாள்ல துணியை தோத்து அந்த துணியை புழிவான், இப்பெல்லாம் புழியப்படாது, எல்லாம் டெலிகாட்டர். அது புழிவான், ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற ஜலமெல்லாம் கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் காய போடணும். காய போட்டதான வஸ்திரத்துல இருந்து ஜலம் சொட்டப்படாது அப்படின்னு பழைய நாள்ல வச்சிருந்த. இப்ப துணியை காய போடுறதே இல்லையே. ஏன் அத அந்த வாஷிங் மிஷின்லயே ட்ரையர் இருக்கு, அதனால ஒன்றும் விழாது அப்படிங்கிற. அது சரியில்லை. புழிஞ்சு அது மேல பொடியில காய போடணும். அந்த கொடி அப்புறம் தொடப்படாது. அடுத்த நாள் காரம்ப மடியா எடுத்து கட்டிக்கணும் அப்படின்னு இருந்தது. ஒவ்வொரு ராத்திரியும் கொடி இருக்கும். இப்ப நல்லா ஒன்றும் கிடையாது, விவகாரம் முழுக்க போயிடும். மடின்னா என்ன, மடிச்சு வச்சா மடிங்கிற அளவுக்கு இருக்கும். விரிச்சா விரிப்பு, மடிச்சா மடிக்கிறோம், அவ்வளவுதான் தெரியுது. மடிங்கிற கான்செப்டே புரியாது. அதை வேற இங்கிலீஷ்ல வேற டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான். ஹைஜீனிக்ல படிக்கிறான். இதுவா படிக்க எதுக்கு அர்த்தமே தெரியல. அப்ப விவகாரம் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த தத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமேனா, இந்த மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருவதற்காக, ஒரு தெளிவு வருவதற்காக நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனுஷனுடைய மனசை புரியுறது இருக்கு. 5 பொருள்கள் புரியுது. இதான் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷா அப்படின்னு பஞ்ச கிளேஷா. அவித்யா அறியாம எதை சொன்னாலும் புரியல. அஸ்மிதா நான் நான் அப்படிங்கிறாங்க. யார் சொன்னாலும் இவர் என்ன சொல்றது, ஆசை. இதை தொட்டாலும் அது அது வேணும், இது வேணும், இது வேணும். சில பொருள்ல நமக்கு துவேஷம் வரும். அதுல ஓவர் அட்டாச்மெண்ட். அது இருந்தாதான் சார் எனக்கு, இல்லைன்னா பிராணே விட்டுவேன் அப்படிங்கிறான். இந்த உலகத்துல உங்களுக்கு பரமாத்மாவை தவிர வேற எதுலையும் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. கேட்கிறோமா, கேட்கல. அதான் மனுஷனை கிளேசம் புரியறது. அந்த புழியறதுக்கு, அந்த புழிஞ்சிட்டு இருக்க இந்த பதார்த்தங்கள்லாம் நம்மளை விட்டு போகணும். ஏன்னா என்ன வேணும், மனசுல தெளிவு வேணும். பிரசாதே சர்வதுக்கானாம் அனிரஸ்யோபஜாயதே, மனப்பிரசாதமானது வேணும். அது எப்படி வரும், ஓங்காரத்தை இப்படி தியானம் பண்ணுங்க. அதான் சொல்ற பிரசீதஸ்மின் ஏவம் ஞாதேச பகவான். இப்படி இந்த பகவானை ஓங்கார வடிவமாக சர்வ சாமான்யமாக இருக்கிறார் என்று கருதினேயானால், பிரசீததி அநாதி பரமேஸ்வர,
பிரசீததி அச்சுதः தஸ்மின் பிரசன்னே க்லேஷ சம்சய. எப்ப சார் இது வரும்? அது நீங்க பண்ற முயற்சி பத்தி. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா துர்லபஹ. பகவத்கீதையில பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானார்த்த சம்ஸ்காரங்கள் வந்ததான ஜன்மாக்கள் எத்தனை இருக்கோ அதுக்கப்புறம் ஞானவான் மாம் பிரபத்யதே பிராப்த பரிபாக ஞானஹா தெளிவடைந்ததான ஞானம் உள்ளவன் என்னை அடைவான். எப்படி? வாசுதேவ சர்வமிதி எங்கும் பரமாத்மா தான் இருக்கிறார் என்றதான ஒரு நிலை. சர்வாத்ம பாவம். மகாத்மா துர்லப. அவன் தான் ஐயா மகாத்மா. வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அப்படின்னு தருது. இத்தியாதி வதன இம்சாதி ரஹிதேன துதி நமஸ்காராதி கர்த்தவியம். ஆகையால் யாரிடத்திலையும் இம்சை இல்லாமல் விஷ்ணுதாஸ்நாம ஸ்தோத்திரமோ விஷ்ணுதாஸ்நாம நமஸ்காரமோ ஓம் விஷ்ணவே விஸ்வஸ்மை நம எழுந்து செய்யணும். எழுதுன்ற பிறகு விஷ்ணவே நம மருந்து செய்யணும். வாழ்க்கையில ஒரு தரம் தான் பண்ண முடியும். ஆனா நியாயமா இதுதான் ஒவ்வொரு இதுக்கும் நமஸ்காரம் பண்ணணும். அது முடியாதுங்கிறதுக்காக தான் உட்கார்ந்து ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு நம்ம பகவான் மனசுக்கு கொண்டு வந்து புஷ்பத்தை போடுறோம். நியாயமா நீங்க எப்படி பண்ணனா ஒவ்வொரு தரமும் கீழே வந்து சேவிக்கணும். அதான் துதி நமஸ்காராதி கர்த்தவியம் இது தர்சயிதும் விஸ்வசப்தேன பிரம்மா அபிதீயதே இதுவா. விஸ்வங்கிற சப்தத்துக்கு பிரம்மான்னு சொன்ன பார்த்தீங்களா? எதுக்கு இதான். அதனால விஷ்ணு விஸ்வஹான்னு சொல்லல, விஸ்வம் விஷ்ணுவோன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இது. இப்ப இந்த விஸ்வங்கிற சப்தம் ஓங்கார சப்தம் ஏன் சொல்லணும், விஸ்வங்கிற சப்தம் ஏன் சொல்லணும்ங்கிறது. அப்ப இந்த விஸ்வங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு மேல வரப்போறது. இத